வணக்கம் நண்பர்களே. நாம "சிற்றினம் சேராமை" அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் நம்ம 6 குறள் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது 7வது குறள். 7வது குறள் என்னன்னா, "மனநலம் மன்னுயிர்க்கு ஆக்கம்." "இனநலம் எல்லா புகழும் தரும்." மனநலம் அப்படிங்கும்போது, இப்ப நீங்க நம்ம இதுக்கு முன்னால நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த மனம், அதனுடைய அறிவு, உணர்ச்சி, ஆக இதுகள் எல்லாமே அதுகளை எல்லாம் அதனுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் 2, 3 குறள்ல அவரு சொன்னார். அப்படி சொல்லும்போது, இப்ப நாம தனிப்பட்ட முறையில எல்லாமே ஒருவருடைய மனநலம்ங்கிறது அந்த முன்னால நாம அத சொல்லியிருக்கிறத நாம பார்த்தோம்னா, அவரு ஒரு குறள்ல அவரு சொல்லியிருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, "மனத்து உளதுபோல் காட்டி ஒருவருக்கு இனத்து உளதாகும் அறிவு." அதே மாரி மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி. ஆக இந்த மனம், உணர்ச்சி, அதுவும் உணர்ச்சியினுடைய தாயகம் மனம். அதே மாரி மனத்து உளது போல் காட்டி, மனசுல இருக்கிற மாரி அது நமக்கு காமிக்குது. ஆனா அது இனத்துல இருந்து அந்த பண்புகள அது எடுத்துக்கிடுது. அப்படிங்கும்போது, இப்ப இந்த இடத்துல வெறுமையா மனம் அப்படிங்கிறதோட அவரு மனநலம் அப்படிங்கிறது அந்த ஒரு வார்த்தைய மட்டும் தான் அதுல போடுறார். அப்ப அதுல எல்லாமே இதுல உணர்ச்சி, அறிவு அப்படிங்கிற அதுக்கப்புறம் அந்த இனத்தினுடைய வர்றது அப்படிங்கிறது எல்லாமே வர்றதுனால, இப்ப அவரு என்ன நினைக்கிறாரு, வெறுமையா மனநலம்னு சொன்னா போதும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போ அந்த மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம். மண்ணுயிர்க்கு ஆக்கம் தருவது அந்த மனநலம். அந்த மனநலத்துல தான் உணர்ச்சிகளும் அடங்கி இருக்கு, அறிவும் அடங்கி இருக்கு. அந்த இனத்தினுடைய அ இனம் அதுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிடக்கூடியதும் அதுல அடங்கியிருக்கு. இப்போ இந்த உணர்ச்சி பூர்வமாகவும், அறிவு பூர்வமாகவும் மக்கள் மனநலத்தை அவர்கள் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, அவங்களுக்கு மக்களுக்கு மண்ணுயிருக்கு ஆக்கம். அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் அவர் சொல்றாரு, "மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம்." அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இனநலத்தை பத்தி சொல்றார். "இனநலம் எல்லா புகழும் தரும்." நீங்க மனநலத்துல நீங்க உங்களுடைய ஒரு நல்ல உணர்ச்சிகள நீங்க வச்சுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு அது கிடைக்குது.
உங்க மனநலத்தினால ஒரு நல்ல அறிவு கிடைக்கி, இது வந்து மக்கள வந்து அது மண்ணுயிருக்கு ஆக்கமாக வந்து அமையுது. ஆக இதுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து எந்த ஒரு எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுங்கும்போது, இனநலத்துல இருந்து, இனத்தினுடைய தன்மையிலிருந்து இது வந்து வெளிய வருது. அப்போ அந்த இனநலம் அப்படிங்கிற அந்த இதத்தான் அவர் இப்ப சொல்றாரு. ஆக ஒரு இப்படிப்பட்ட நல்ல ஒரு அறிவு, அன்பான உணர்ச்சி, நல்ல உணர்ச்சிகள் இப்படிலாம் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அது வந்து அவங்க வந்து அந்த இனநலத்தை பேணுபவர்களாக இருக்கும் பொழுதுதான், அந்த இனநலத்திற்காக அவர்கள் பாடுபடும் பொழுதுதான் எல்லா புகழும் தரும். ஒரு இப்படிப்பட்ட உணர்ச்சிகள், இப்படிப்பட்ட அறிவு, இதையெல்லாம் வந்து அ ஒரு மக்களுக்கு ஆக்கம் என்று கருதக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் ஒருவனை நன்றாக அவனை மேல்நிலைக்கு கொண்டு வரும் பொழுது, அவன் வந்து இந்த தான் சார்ந்த தன்னுடைய இனம், தன்னுடைய இனத்துக்காக வந்து அந்த பாடுபடக்கூடிய எந்த இனத்துல இருந்து நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மைகளோடும், நல்ல அறிவோடும் மக்களுக்கு வந்து நாம வந்து இவ்வளவு ஒரு நல்ல கருத்துக்களை மக்களுக்காக வந்து பாடுபடக்கூடிய அந்த ஆர்வம், இதுகளை எல்லாம் வந்து நாம சொல்லும் பொழுது, இதுகளெல்லாம் இருக்கும் பொழுது, அவன் இது எது தந்ததோ இந்த இனநலம் தான், இந்த இனத்தினுடைய பெருமையால் தான் நாம் இப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டதனால், இனநலம் அப்படியே அவங்க அத செய்து இனநலத்திற்காக பாடுபடும் பொழுதுதான் எல்லா புகழும் வேணும். அப்பதான் ஒரு 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 மனிதன் வந்து எல்லா புகழுக்கும் வந்து அவன் வெறுமையாக வந்து மனநலம் அது அது ஒரு குரல்ல இருக்கு. வெறுமையாக வந்துகிட்டு அறிவு அதுவும் இருக்கு. ஆனா இதுகளை எல்லாம் அந்த இனநலத்திற்காக வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த இனம் அந்த இனம் வந்து உன்னை சும்மாக வைக்காது. உனக்கு எல்லா புகழையும் தருவில்ல. எத்தனை பேரை நம்ம பார்க்கோம். பேரறிஞர் அண்ணா, பிறகு டாக்டர் கலைஞர், அதற்கு பின்னால வந்து இன்னைக்கு மு.க. ஸ்டாலின். ஆக இவங்க எல்லாம் இந்த இதை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இனநலம் அந்த எல்லா புகழையும் உங்களுக்கு தருகிறது என்றால் இவர்களுக்கு தந்தது, அறிஞர் அண்ணாவுக்கு தந்தது, டாக்டர் கலைஞருக்கு தந்தது, நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தது. அதெல்லாம் அது தந்தது அந்த எல்லா புகழையும் அவர்கள் வந்து இந்த இனத்திற்காக பாடுபட்டதனால் அவர்களுக்கு சும்மா இனத்திற்காக பாடுபடாம நம்மளும் ஆள மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ மனநலத்துல ஒரு துறையில சிறந்து விளங்கலாம், ஒரு அறிவுல வந்து ஒரு சிறந்து விளங்கலாம், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல அதெல்லாம் வேணும். அது சரிதான். ஆனால் அந்த இனநலத்திற்காக பாடுபடும் பொழுதுதான் உங்களுக்கு புகழ், எல்லா புகழும் எப்படி வள்ளுவர் சொல்லியிருக்காரு பார்க்கும் பொழுது அந்த இந்த சமுதாயத்துல எத்தனை பேரு இப்படியெல்லாம் வந்து சிந்திச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் இந்த இனநலத்தை பத்தி பேசி அவங்க தன்னுடைய நலத்தை வந்து மனநலத்தையும்
அவங்களுடைய உணர்ச்சிகளையும், அவங்களுடைய அறிவையும் வந்து அவர்கள் வளர்த்து, அவர்கள் நல்லவர்களாக இருந்து செயல்படும் பொழுதே, நம்முடைய இனத்திற்கும் நலனை அவர்கள் செய்யும் பொழுது, எப்படி வந்து கொள்ளலாம் இந்த நம்முடைய தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியம். இது வந்துகிட்டு கொச்சப்படுத்துறாங்க சிலர். இது வந்து ஒரு கருணாநிதி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரூல். என்னங்க ஃபேமிலி ரூல்? ஃபேமிலி இல்லாம வந்து இருக்க சொல்றீங்களா? எல்லாரும் ஃபேமிலி ரூல் தான். எல்லா மக்களும் இதை சொல்லக்கூடிய பழனிசாமி முதற்கொண்டு எல்லாரும் ஃபேமிலியோட தான் அதனுடைய வளர்ச்சிக்காகத்தான் ஒரு நாட்டினுடைய ஃபேமிலி வளர்ச்சி பெறும் பொழுது அந்த இனம் வந்து வளருது. அதுக்கு தான் அவர் சொல்ற வந்துட்டு வெறும் ஃபேமிலி ஃபேமிலி இல்லாம ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து அவன் வந்து அவன் அவன் தன்னுடைய இனத்துக்கு வந்து அவன் எப்படி வந்து வந்து பாடுபடுறது. சும்மா யாரு வந்தாலுமே இந்த இதுதான் கிடைக்கும். அது ஃபார்ச்சுனேட்டா வந்து அண்ணா அவர்களுக்கு வந்து அவருடைய சந்ததியினர் வந்து அவங்க இல்லாம போயிட்டாங்க. இல்லைன்னா அண்ணாவுடைய சந்ததி வந்து இந்த உருவாகியிருப்பாங்க. இவருக்கு வந்து அந்த வாய்ப்பு இருந்தது. அவங்க வந்து அதை உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க அவ்வளவு நலன்களோட இருந்திருக்காங்க. அவ்வளவு வயது முதிர்வு வரை இருந்திருக்காங்க. அதனால வந்து அதுல வந்து கலைஞருக்கு பின்னால ஸ்டாலினை உருவாக்க முடிஞ்சது. எல்லாராலையும் செய்ய முடியாது. இதை நீங்க செய்து யாரு யாரு செய்திருக்கா? இது செய்தது வேற யாரு? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா யாரு இருக்கா? ஆக ஃபேமிலிங்கிறது ஒரு மனிதன் இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு நேற்று மதுராந்தகத்துல. அவரும் ஃபேமிலி ரூல்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய இந்து மதத்துல ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போகணும்னு சொல்லியிருக்கானா? ஃபேமிலி எல்லாம் கிடையாதுன்னு இருக்கானா? இல்ல எல்லாருமே வந்து ஃபேமிலியே கிடையாது. எல்லாம் நாடோடி கூட்டம் தான். நீங்க எப்படி வந்துகிட்டு உருவாக்க முடியும்? ஒரு குடும்ப பாசத்த வந்து உருவாக்கி, ஒரு குடும்பமா வந்து நீங்க நின்னு வளரும்போது, ஒரு மனைவி, மக்கள் இவங்க இருந்து நேசிச்சு வளரும் பொழுது, அதத்தான வந்து நீங்க பறந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த இனத்துக்கு வந்து குடுக்குறீங்க. இன்னைக்கும் அவர் பேசியிருக்காரு. கடைசியா இன்னைக்கு வந்து அ அம் நம்முடைய சட்டமன்றம் கூடுனது. இன்னையோட முடித்து வைக்கும்போது பேசியிருக்காரு. எனக்கு வந்து என்னுடைய தமிழ் மக்கள் வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அவங்க வந்து முன்னேறிட்டு இருக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப பெருசு. நான் வந்து இத அடுத்தால வந்தாலும் இத முன்னேற்றணுங்கிறது தான் நான் இருக்கேன். ஆக இந்த ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிய பத்தி தான் நாங்க பேசுறாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலில அவங்க இல்லையா? ஆக இதெல்லாம் வந்துகிட்டு நாம வந்து ஒரு தவறான ஒரு காழ்ப்புணர்ச்சியோட எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்துல வந்து கலைஞர் மேல குற்றம் சாட்டினார். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த இது இருந்துகிட்டே இருக்கு. அத சொன்னாச்சுன்னா, அது உடனே ஒத்த வரியில வந்துகிட்டு முடிச்சிருவாங்க. அது வந்து குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லி. ஆக நேரு ஃபேமிலில வந்து இது நேரு ஃபேமிலில வந்து அதை எப்படி உருவாக்கியிருக்காங்க? அங்க நேரு வந்து அந்த அளவுக்கு வந்து பாடுபட்ட ஒரு பெரிய தலைவர். அவங்க வீட்ல அவங்க ஒத்தைக்கு ஒரு மக தான். அந்த மகளும் இப்படி வந்து ஒரு தகுதியான ஒரு தந்தையைப் போல வந்து வரக்கூடியவங்களா வருவாங்கன்னு யாரு எதிர்பார்த்தா? யாரு சொல்ல முடியும்? அதுக்குரிய தகுதி இருந்தா தானே வர முடியும். இன்னைக்கு நம்ம பிரியங்கா வந்து அ வந்துட்டாங்களா? இல்ல.
அது எல்லாரும் வந்து அதெல்லாம் வர முடியாது. அதுக்கு வந்து அந்த அந்த ஸ்பார்க் அந்த ஸ்பார்க் வந்து உள்ள இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பிள்ளை வந்து அந்த தந்தைக்கு பின்னால் அதை எடுத்து செய்ய முடியும். அதை விட்டுப்போட்டு நீங்க வந்துகிட்டு அதை வந்து ஒத்த வரியில ஃபேமிலி ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லி ஃபேமிலி அப்படி இருக்கக்கூடாது. ஆக இது வந்து இப்போ உள்ள ஒரு ஃபேஷன். முன்னாலெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருந்து அப்படிலாம் வந்து உருவாகலையா மன்னராட்சி முறைகள் எல்லாம் உருவாகல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து பல தவறுகள் வந்து அதிலே வந்து பல கஷ்டங்கள் வந்து உருவாக ஏன் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஒரு பெரிய மன்னர் செய்யற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி அவர் வந்து ஒரு மன்னரை விட மோசமா இருக்காரு. ஆட்டோகிராட்டிக்கா அங்க செய்யக்கூடிய காரியங்களும் ரொம்ப தவறான காரியங்களா இருக்கு. இப்படி வந்து எக்ஸஸ் வந்து எல்லா அமைப்புகள்லையும் எல்லா மாதிரியான ஆட்சி முறைகள்லையுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான் செய்யும். ஆக இது வந்து அந்த நேரத்துல வந்து இருந்த அந்த மன்னர்கள் திருப்பி அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு மக்கள் வந்து அந்த அறிவு பெறாம இருந்த கட்டத்துல அதுக்கு வந்து அவங்க வேற மாதிரிலாம் செய்து அன்னைக்கு உள்ள மதங்கள் எல்லாம் அந்த இதுதானே அந்த அப்படி ஒரு அரசர்களை தானே அவங்க போற்றி பாராட்டி தூக்கி பேசுனாங்க. இன்னைக்கும் வந்து மதங்கள் அதுதானே செய்துட்டு இருக்கு. இதுலலாம் வந்து பழனிசாமி மாதிரி ஆட்கள்லாம் ஃபேமிலி ரூல் நீ வந்து அதை எப்படி செய்யணுமோ மக்களை எப்படி கவரணுமோ அப்படின்னு வந்து செய்து உன்னுடைய மனநலத்தையும் உன்னுடைய அறிவு நலத்தையும் நீ வந்து நல்ல பெருக்கு அப்படி செய்யும் பொழுது உனக்கு வந்து எல்லா வகையிலும் ஒரு இந்த நாட்டையே வந்து அந்த இனநலம் வந்து உனக்கு வந்து ஆஹ், எல்லா புகழும் தரும் இனநலத்தை நாம பேசும்பொழுது இன்னைக்கு இனநலத்துக்கு எதிரான முறையில தானே இன்னைக்கு வந்து நேற்று வந்து பிரைம் மினிஸ்டரை கொண்டு வந்து நீங்க வந்து பேசியிருக்கீங்களே என்னமோ வந்து ஒரு பெரிய தேர்தலில் வந்து நாங்க எல்லாரும் ஒரு கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்லி நீங்க வந்து எல்லாம் வந்து இது பண்ணிருக்கீங்களே இதுல வந்து என்ன எப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து நீங்க வந்து இந்த கூட்டணி மூலம் உருவாக்குறீங்க. அதுல வந்து ஏதாவது அந்த கூட்டணி அமைகிறதுலயாவது ஏதாவது வந்து ஒரு சின்ன அர்த்தம் இருக்கா? இவரு ஒண்ணு பேசுறாரு, நேர்மாறா பழனிசாமி ஒண்ணு பேசுறாரு. இவரு வந்து டபுள் இன்ஜின் அப்படிங்க, அவரு டப்பா இன்ஜின்ங்க. ஸ்டாலின் இவரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நாங்க வந்து இது பண்ணோம். ஆனா பழனிசாமி கேட்டாங்கன்னா நாங்க வந்து தனிப்பட்ட மென்டாலிட்டியில ஆட்சி ஆனா ரெண்டு லெவலையும் பொருத்தம் இல்லையே. நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது சரியா ஆரம்பிக்கும். ஆக இந்த இனநலம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள சரி. அடுத்த குரல் என்ன சொல்றார்? அதுவரை நன்றி.